மலரட்டுமே இங்கே இன்னிசை முழங்கட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. பிழை இறைவன் நம்மை நினைத்தார், மண்ணிலை பொங்கும் வாழ்வழித்தார், அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம், உண்மையும் அதன் சுடராம், அவை தீதில்லா வாழ்வுக்கு வழிகாட்டும். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், திருக்குலமே வருக, குருகுலமே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக, இறையாசிர் பெறவே வருக வென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம், அன்பிலே மலர்கின்ற விசுவாசம் அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம், அவை தீதில்லா வாழ்வுக்கு வழிகாட்டும். இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது ஈகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பலி முன்னுரை. பூக்களின் புன்னகையை விட அழகானவர்கள் குழந்தைகள். தேவதூதரின் தூய்மையை தாங்கி நிற்பவர்கள் குழந்தைகள். அவர்களின் சிரிப்பில் இறைவனின் அன்பும் அவர்களின் இதயத்தில் விண்ணகத்தின் நம்பிக்கையும் வளர்கின்றன. இன்று புனித இஞ்ஞாசியாரின் அருள் திருவிழாவில் குழந்தைகளின் சிறப்பு திருப்பலியில் இறைவனின் திருப்பாதம் நோக்கி ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாவற்றிலும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்த புனித இஞ்ஞாசியாரின் வாழ்வியல் அழைப்பு நம் குழந்தைகளின் எண்ணங்களிலும் சொற்களிலும் செயல்களிலும் ஒளிரட்டும். அறிவியல் வளர்ந்து அன்பில் மலர்ந்து விசுவாசத்தில் வேரூன்றி நற்செயல்களில் கனி கொடுக்க இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டி இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் யாம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் யாம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீர். அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகின் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தை 1 தொடங்கி 11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக 40 ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது: நீ வாங்கி உன் இடையில் கட்டிக்கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் இற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: ஆண்டவர் கூறுவது இதுவே: அவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவிகொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டியிருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டார்கள் யாவரும் என்னோடு ஒன்றித்திருக்க செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்கச் செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையா இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசும் ஆசையா இருக்குதையா. ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதையில் சொல்ல வேணும். ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதையில் சொல்ல வேணும். எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்லவே வேணும். எப்போதும் நான் இருப்பேன் என்று சொல்லவே வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையா இருக்குதையா. நான் திரும்புகிற திசையெல்லாம் உருவம் தெரிய வேணும். நான் திரும்புகிற திசையெல்லாம் உருவம் தெரிய வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேணும். திரும்பாத சொந்தமாக நீ மட்டும் எனக்கு வேண்டும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே ஆசையா இருக்குதையா. உன் கைய பிடிச்சு நானும் காலார நடக்க வேணும். உன் கைய பிடிச்சு நானும் காலார நடக்க வேணும். கலங்குற என் கண்ண உன் கரம்
கரமே துடைக்க வேணும். கலங்குதே என் கண்ணே, உன் கரமே துடைக்கவே வேணும். என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையா இருக்குதையா. இரண்டாம் வாசகம். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெறாக பெறுவர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வசனம். அதிகாரம் 21, வசனம் 5 முதல் 7 வரை. அரியானை வீட்டிலிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தன்மை உண்மையுள்ளவே என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்போருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாக குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பெறாக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் மருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் அன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் புனித லோயலா இஞ்ஞாசியாருடைய எத்தனாவது நவநாள்? 6வது நவநாளை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே நாம் யாரை முன்னிறுத்தி விழா கொண்டாடுகிறோம்? சின்ன குழந்தைகளை. சரிங்களா? உங்களுடைய பாதுகாவலர் இஞ்ஞாசியார் குழந்தைகளை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? இஞ்ஞாசியார் குழந்தைகளை பற்றி எதாவது சொல்லியிருக்காரா? இஞ்ஞாசியாரை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாலே பதில் வராது, அப்படிதானே? ஒரு சூப்பரான ஒரு கொட்டேஷன், ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்னா, 7 வயதிற்கு உட்பட்ட ஒரு குழந்தையை என்னிடம் ஒப்படையுங்கள், நான் அவனை ஒரு மனிதனாக மாற்றி காட்டுகிறேன். கிவ் மீ a child
within 7 year old and I will make a man அப்படின்னு அர்த்தம். ஒரு குழந்தைய கொடுங்க, அவனை வந்து ஒரு ஒரு மனுஷனா மாற்றி காட்டுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தைக்கும் ஒரு வளர்ந்த மனிதருக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கா? இல்லையா? ஒரு வளர்ந்த மனுஷனுக்கும் ஒரு குழந்தைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதுக்கு ஒரு கேள்வியா? இருக்கு. என்ன வித்தியாசம்? குழந்தை குழந்தை, அவர் வளர்ந்தவர், அப்படிதானா? ஒரு வித்தியாசமும் கிடையாதா? ஆண்டவரே, குழந்தை யாரையாவது சார்ந்து இருக்கும். ஒரு மனிதன் அப்படிங்கிறவன், வளர்ந்த மனிதன் என்பவன் சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்பவனாக இருப்பான். இது புரியுதா புரியலையா? அப்பா அம்மா இருக்கீங்களா? நீங்களாம் வளர்ந்தவங்களா இல்லையா? வளர்ந்துருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் மனிதர்கள், அப்படி தானே? உங்களெல்லாம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அப்படின்னு போடுவாங்க, அப்படி தானே? திருமதியும் போடுவாங்க, அப்படி தானே? அப்படின்னு நீங்கள் வளர்ந்துருக்கீன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு திருமதியும் போடுவாங்களா? என்ன போடுவாங்க? செல்வி செல்வன். சின்ன பசங்க, அவங்களால தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தகவமைச்சுக்கிட முடியாது. படிப்புக்கோ உணவுக்கோ உடைக்கோ எந்த தேவைக்காமே அவங்க என்ன செய்யணும்? இன்னொருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கணும். அப்போ ஒரு குழந்தை என்பவன் இன்னொருவரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். மனிதன், வளர்ந்தவன் என்பவன் சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்பவனாக இருக்கிறான். அப்போ உன்னுடைய பாதுகாவலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 7 வயசுக்கு உள்ள இருக்கிற ஒரு குழந்தைய நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா அவனை சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவேன் இருக்கிறார். சரிங்களா? இது ஒரு பெரிய ஒரு சொல்லாடலாம், அது சும்மா சாதாரண விஷயமா? நமக்கு வார்த்தை இப்பதான் புரிஞ்சிருக்கு, அப்படிதானா? ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமான பழமொழி இருக்கும். 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது தெரியுமா பார்ப்போம். இன்னாசியரை பற்றி தான் தெரியல, நம்மளுடைய வார்த்தையை பற்றி தான். 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு என்ன அர்த்தம்? 5 வயசுல ஒருத்தன் உருப்படலைன்னா 50 வயசு உருப்பட மாட்டான், அப்படிதானே? தொட்டில் பழக்கம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆமாம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அப்போ சின்ன வயசுல நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்புகளை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ சாகும் வரைக்கும் அந்த பழக்கம் அவங்ககிட்ட இருக்கும். 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னா 5 வயசுல உன் பிள்ளைய வளைச்சி விட்டுரு. 5 வயசுல உன் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்துரு. 5 வயசு வரைக்கும் அவனை நீ வளர்க்கலை அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் அவன் நினைச்ச முடியாது, திருத்த முடியாது, வளர்க்க முடியாது. அவன் இதை ஆலயம் கட்டியிருக்கோம், அப்படிதானா? ஆலயத்தை டெவலப் பண்ணுறதா இருந்தால் என்ன செய்வீங்க? இடிச்சு தான் கட்டுவீங்களா? இப்போ இந்த ஆலயத்தை கொத்தனார்கள் இருக்கீங்களா சொல்லுங்கள். இப்போ இந்த ஆலயத்தை நீங்கள் வந்து புதுப்பிக்கணும், கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்வீங்க? எப்படிலாம் வித்தியாசப்படுத்தலாம் இந்த கோயிலை? ஒன்றுமே கோயில் கட்டினது அவ்வளோதானே, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாதா கோயிலை? அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாதா? ஏன்னா இப்போ கோயிலை கொஞ்சம் புதுசாக்குன்னா என்ன செய்யலாம்? கொத்தனார் இவ்வளோ கொத்தனார் இருந்துட்டு ஒன்றும் செய்யாமல் யோசிக்கல. டச்சப் பண்ணலாம், வேற மேலே இது தட்டி விட்டு நல்லா மேலே ஹைட்டாக ஏற்றலாமா? ஏற்ற முடியாதோ? லோடு தாங்குமா? தாங்கும், அப்படி தானே? முன்னாடி இழுத்து கட்டலாமா? உடச்சிட்டு மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் போடலாமா? வித்தியாசம் என்னென்ன அமைப்புலாம் போடலாம், அப்படி தானே? வானத்தை புதுசாக்கலாமா? முடியாது. வானத்தை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. மேலே நீங்கள் என்னன்னாலும் கட்டலாம். நீங்கள் போட்டிருக்க வானத்தின் அடிப்படையில் அது எவ்வளோ லோடு தாங்குமோ அவ்வளோ லோடு நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம். இது கொஞ்சம் கட்டிட்டு மேலே நாங்கள் ஒரு கலையிறக்கத்தை உருவாக்குறோம், தாராளம் உருவாக்கி லோடு தாங்கும். ஆனால் நீங்கள் நினைச்ச முடியாது, மேலே இன்னும் கொஞ்சம் வெயிட் தாங்காது, அதனால் வானத்தை மட்டும் கொஞ்சம் தோண்டி எடுத்துகிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. வானம் போட்டது தான். மேலே கட்டடம் கட்டதுக்கு முன்னாடி நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம்? நீட்டணுமா குறைக்கணுமா, கொஞ்சம் அழுத்தம் கூட்டணுமா குறைக்கணுமாங்கிறது முடிவு பண்ணிக்கணும், அப்படி தானே? ஆமாம். போட்ட பிறகு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாது. மேலே நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ 5இல் வளையாதுன்னு என்ன அர்த்தம்னா 5 வயசுக்குள்ள உன் பிள்ளைக்கு நீ என்ன பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறே சொல்லிக் கொடுத்துக்க. அதுக்கு மேலே கட்டடத்தை டிசைன் பண்ணுற மாதிரியான விஷயம்தான். அடிப்படையில் போய் வானத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. வானம் போட்டது மாதிரி தான் 5 வயசுல பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களோ அதுதான். அப்போ இஞ்ஞாசியார் என்ன சொல்கிறார்? கூட 2 வயசு சேர்த்துக்கிறார். 7 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை என்னிடம் ஒப்படையுங்கள், அவர்களை ஒரு மனிதனாக நற்பண்புகள் மிக்கவனாக நான் மாற்றி காட்டுகிறேன். எதுக்கு 7 வயசுக்கு மேலே சொல்லலை?
அது முடிஞ்சு போச்சு, வானம் போட்டாச்சு. போட்டு மேலே கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. இனி வானத்தை நோண்டலாம் முடியாது, போட்டது தான். அப்போ இனியவர்களே, நம்மலாம் வானம் போட்டு மேலே கட்டடம் கட்டினவங்க, இனி நம்மளை மாற்ற முடியுமா? இனிமேல் என்ன இதெல்லாம் திருத்த முடியுமா அப்படின்னு யாரையும் கேட்காதீங்க, திருத்த முடியாது. ஏன்னா 5 வயசா திருத்துறதுக்கு, அப்படி தானே? இனிமேல் என்ன செய்யணும்? மேலே டெக்கரேஷன் பண்ணிக்கிட வேண்டியதான். இந்த ஆள் இப்படி தான், இவர் இப்படி தான் அப்படின்னு நினச்சிடலாம். மரலாம் வேண்டாம், அதை டெக்கரேஷன் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் டிசைன் பண்ணுங்கள், ஸ்டைல் பண்ணுங்கள், நல்லா ட்ரெஸ் போடுற மாதிரி. என்ன செய்யறது? வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது, வாழ்க்கையை எப்படி ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடணும். அப்போ இனியவர்கள், இஞ்ஞாசியார் எதற்கு குழந்தைகளை குறித்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இஞ்ஞாசியாரனுடைய ரெட்ரீட்னு ஒன்று உண்டு, தியானம் உண்டு, 30 நாள் தொடர்ந்து செய்கிற தியானம். அந்த 30 நாள் தொடர்ந்து செய்கிற தியானத்திலே இஞ்ஞாசியார் குழந்தைகளை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்கிறார், குழந்தைகள் கடவுள் தருகிற ஒப்பற்ற பரிசு. கடவுளிடமிருந்து அவர்கள் ஒப்பற்ற பரிசுகளாக கிடைக்கிறார்கள். இவ்வளையும் சொல்கிறது, குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு. கடவுளுக்கு அஞ்சுகிற மனிதர்கள் தங்களுடைய அம்பரா துணியில், அம்பரா துணினா தெரியுமா? அந்த அம்பெல்லாம் போட்டு வைப்பாங்களே பின்னாடி, பார்த்தது இல்லையா? அதில் அம்புகளை வைத்த ஒரு வலிமை மிகுந்த வீரனுக்கு ஒப்பாவான். அவன் எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கடவுள் தருகிற குழந்தை பெற்றுக்கொள்கிற மனிதர்கள் அவ்வளவு வலிமை மிக்கவர்களாக மாறுகிறார்கள். அப்போ அந்த குழந்தையை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்றபடியால் அவர்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாகவே நம்ம வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை அப்படின்னா கடவுள் தருகிற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வீணாக்குவதற்கு சமம். நீங்கள் இப்போ சமையல் பண்ணுறீங்க, சரிங்களா? சமையல் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வராரு, சும்மா வந்திருக்கிறாரு, நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இருக்கிறதே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் பிரியாணி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி, சரிங்களா? நீங்கள் சாப்பிடக்கு அவர் கொடுக்குறிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சும்மா சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க, உங்களுக்கு பிடிச்ச லெக் பீஸெல்லாம் அதிகம் அவருக்கு வைக்கிறிய, சரியா? அவர் சும்மா பேருக்கு 2 பேருக்கு சாப்பிட்டுட்டு தூர தள்ளிட்டார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்களா? பயவில் இவ்வளவு பேர் பிரியாணி வச்சோம் பாரு, இவ அதை சாப்பிட முடியாது, தூரவி கொட்ட முடியாது, அப்படித்தானா? ஆமாவா இல்லையா? கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குற குழந்தைகளை உங்களை நம்பி கொடுக்குறாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? 2 பேருக்கு சாப்பிட்டு தூக்கி தள்ளி வச்சிடுறீங்க. குழந்தைகளை நம்ம ஒழுங்காக வளர்க்கலைன்னா அது அதுக்கு தாங்க ஒப்பானது. அதான் இஞ்ஞாசியார் அது குறித்து ரொம்ப கவலைப்படுத்தார். 7 வயசுல இருக்க குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுங்கள், அவர்களை தகவமைப்பு செய்யுங்கள், உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிற குழந்தைகளுக்கு தேவையான காரியங்களை செய்யுங்கள். அவங்க நல்லா வளரலைன்னா அது நீங்கள் சாப்பாடை தூர கொட்டுறதுக்கு சமம். உங்களுக்கு எப்படி சாப்பாடை தூர கொட்டுறோம்னா லெக் பீஸ் வம்பா போச்சேன்னு வருத்தமாக இருக்குமோ, அதே மாதிரி உங்களிடம் ஒப்படைத்த கடவுளுக்கு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கலன்னா வருத்தமாக இருக்கும். நியாயம் தானே? ஆமாம் தானே? அப்போ குழந்தைகளை இந்த நாளில் நாம் சிறப்பாக யோசித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய குழந்தைகளை இன்னும் சிறப்பாக வளர்க்க வேண்டியிருக்கு. நம்ம ஊரை பொறுத்தவரை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் அற்புதம். கோயிலில் வந்தோம்னா அந்த எக்ஸ்ட்ரா பேசலாம் கிடையாது. சில நேரத்துக்குலாம் பீட சிறுவர்கள் இப்போ தான் உடுப்பு போட்டதுனால உடுப்பு போட்ட மட்டும் மேலே வரான். நான் வந்த புதுசில் உடுப்பு கிடையாது, அப்படி தானே? ஒருத்தர் தான் 2 பேரும் உட்காந்துருப்பான். வந்தவனா மேலே போய் உட்காரு அப்படின்னா வேண்டாம் அப்படிம்பாங்க. நான் ஒரு என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டால், பாதி பூசிக்கு வந்தோம்ல, மேலே போகக்கூடாதுல்ல, தப்பு இல்லையா? வித்தியாசமாக இருக்குதுங்களா? அதாவது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறீங்க. இஞ்ஞாசியார் சொன்னது தான் உங்களுக்கு தெரியல. 7 வயசுல இருக்க ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அவன் உருப்படுவான் அப்படின்னு சொல்லி இஞ்ஞாசியார் சொன்னது உங்களுக்கு தெரியல, ஆனால் நீங்கள் செய்கிறீங்க. நம்ம ஊரை பொறுத்தவரை அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சின்ன குழந்தைகள் உட்பட கோயிலுக்கு வந்தால் உள்ளே தான் உட்காரணும், ஒழுங்காக உட்காரணும், சோறில் சாஞ்சி விடக்கூடாது, நேராக உட்காரணும், கும்பிடணும். அதெல்லாம் நம்ம இலகுவாக என்ன சொன்னது இயல்பாகவே சொல்லிக் கொடுத்துருக்குறீங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், நம்முடைய புனிதரை நம்ம உண்மையாக உருப்படியாக என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம் என்பதற்கான அடையாளங்கள். இதைத்தான் அவர் சொல்கிறார். எல்லா பெற்றவர்களும் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை இருக்குது? ஒரு கவலை இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பெரிய பையனா ஆனோடனே சேட்டை பண்ணுறானே, சேட்டை தான் பண்ணுவான். அந்த வயசு சேட்டை பண்ணுற வயசு, சேட்டை பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. அதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க, அவன் ஃப்ரெண்டோடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், அதை அவன் சொல்லி கொடுக்குறான், சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வளர்த்ததெல்லாம் தப்பு அப்படின்னு கிடையாது. சின்ன வயசில் கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு கொஞ்சம் வளர்ந்த பிறகு கோயிலுக்குள்ளே உட்காரணுங்கிற பழக்கத்தை உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், நல்ல பிள்ளைங்க தான், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அப்போ நான் சொன்னதை கேட்க மாட்டாங்க. வளர்ற போது இயல்பாகவே எல்லாருக்கும் தோன்றுகிற உணர்வு, அது ஓகே, இருக்கட்டும், தப்பு இல்லை. அப்போ சின்ன பசங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம், அவங்களுக்கு என்ன பழக்கத்தை சொல்லி கொடுக்குறோம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதனால தான் இஞ்ஞாசியார் என்ன செய்கிறார்,
தன்னுடைய அந்த காண்டம்லேஷன்ல என்ன சொல்றாருன்னா, சிந்தித்து பார்க்கிறது குழந்தைகள் கடவுளிடமிருந்து வருகிற வரப்பிரசாதங்களாக இருக்கிறார்கள். அவர்களை வீணாக்க கூடாது. அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும், வார்த்து எடுக்க வேண்டும். அவர்களை வறுத்தெடுக்க கூடாது, போட்டு இலை வளர்த்துக்க கூடாது. அப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி சந்தோஷமாக சொல்லிக் கொடுப்பது, பிள்ளைங்களை எப்படி மகிழ்ச்சியாக வளர்ப்பது, பிள்ளைகளோடு எப்படி மனம் விட்டு பேசுவது, அவர்களோடு எப்படி உரையாடுவது, அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இனி அவர்களே, நம்ம சின்ன பசங்கள் தானே, சின்ன பசங்க தானே, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிடறோம். அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். கடுகு விதை, புளிப்பு மாவு. சரிங்களா? கடுகு விதை சின்னது, அந்த சின்ன விதையை இது போட்டு என்னத்தை வளரும்னு சொல்லி தூர போட்டியெல்லாம். சின்ன விதையா இருந்தாலும் விதையை ஊன்னா தானே வளரும், அப்படி தானே? குழந்தைகள் தானே, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குழந்தையா இருந்தாலும் அதுக்கு வீரியம் இருக்கிறது. அதை நீங்கள் ஊன்னா தான் அந்த குழந்தைய நீங்கள் வளர்த்து விட்டு ஊனி அதுக்குள்ளே உரம் போட்டு அதுக்குள்ளே தண்ணி விட்டா தான் அது எவ்வளோ பெரிய மரமாக வளரும் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இது என்னத்துக்கு ஆகும், பெரிய விதைனா ஊணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படி தூர போட்டிங்கன்னா தூரப்பட்டது தான். அப்போ சின்னதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. குழந்தைங்க சின்னவங்க தானே பார்க்காங்க, சின்னதில் தான் நீங்கள் வளர்த்துருக்க முடியும். புளிப்பு மாவு, புளிப்பு மாவுங்கிறது அதே மாதிரி தான். நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ, எந்த எண்ணத்தை வளர்த்தெடுக்கிறீங்களோ அது பெருசாகும். அப்போ குழந்தைகளை எப்படி வளர்க்கிறது, அதுக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. முதல் வாசகத்திலே எரேமியா நூலில் நாம் வாசிக்க கேட்டோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா என்ன வாச்சாங்கன்ட்டு? இல்லை நான் சொன்ன பிரசங்கத்தில் மை மறந்து இப்போ முதல் வாசகத்தை மறந்துட்டீங்களா? நார்பட்டாலான இடைக்கச்சை. எரேமியாட்ட கடவுள் சொல்கிறார், ஒரு நல்ல இடைக்கச்சை வாங்கிக்க, அதை நீ கட்டிக்க, அதை நீ துவைக்காத அப்படிங்கிறார். அவர் கட்டுறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இதை கொண்டு போய் ஒரு ஓடையில் இருக்கிற பாறைக்கு கீழே ஒளிச்சு வச்சுட்டு வந்துரு அப்படிங்கிறார். ஒரு நல்ல துணியை மண்ணுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு வந்தால் என்ன ஆகும்? இத்து போயிடும். இத்து போனதை நீங்கள் கட்ட முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு நல்ல துணியை வாங்கி கட்டியாச்சு, அதை போய் மண்ணுக்குள்ளே போய் புதைச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்த்தா அது இத்து போயிருந்தது. அது இத்து போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? பீரோவில் வைக்கணுமா? போட வேண்டாமா? பீரோவில் வைக்கிறது நல்ல விஷயம்தான். பட் துணி எதுக்கு வாங்கியிருக்கோம்? பயன்படுத்துவதற்கு, அப்படிதானே? இடைக்கச்சை ஒருத்தன் வாங்கியிருக்கான்னா இடைக்கச்சம் போடணும், போட்டு முடிச்ச பிறகு துவைக்கணும், துவைச்ச பிறகு காய வைக்கணும், காய வச்சதை பீரோவில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ நீங்கள் பயன்படுத்தாமலே போட்டிங்கன்னா, வீட்டில் சில நேரத்துக்கு பீரோவில் பயன்படுத்தாமல் ரொம்ப நாள் கிடக்கிற துணியை எடுத்து நீ மோந்து பார்த்துருக்கிறீங்களா? வீசும், அப்படி தானே? அது என்ன வீச்சம்? தூசி, வேற ஒன்று கிடையாது. மறுபடியும் துவைச்சா சரியாயிடும், அப்படி தானே? நீங்கள் ஒரு பொருளை பயன்படுத்தாமல் அப்படியே டம்ப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் பீரோவுக்குள்ளே ஒழிச்சு வச்சாலும் சரி தான், அளவு புதைச்சி வச்சாலும் சரி தான். ஏன்னா மண்ணுக்குள்ளே வச்சா இத்து போகும், இல்லைன்னா அது யாரும் பயன்படுத்த முடியாது, நீங்கள் மறுபடியும் துவைச்சி தான் ஆகணும். அப்போ நீங்கள் பயன்படுத்தாத ஒரு பொருள் வீணாக போகிறது. சொல்லுவாங்க, சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் யூஸ்லெஸ், தே ஆர் யூஸ்ட்லெஸ்ஸும்பாங்க. அவர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, பயன்படுத்தப்படாதவர்கள். நம்ம பிள்ளைங்களை பெருசாக பயன்படுத்துறதே இல்லை. பிள்ளைங்களை வச்சு தான் எதிர்காலம் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லுதோம். ஆனால் என்னைக்காவது அது நினச்சிக்கிறோமா? டேய், நீ தான்டா நம்ம வீட்டுக்கு அடுத்த விஷயம் பண்ணுறது, நீ தான் நம்ம வீட்டுக்கு எல்லாம் பண்ணுறது, நீ தான். அதனால் நினைச்சி நல்லா வளரு, என் சக்தி இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு நீ என்னெல்லாம் செய்வியோ அதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படிலாம் என்னைக்கா பண்ணிவா சொல்லியிருக்கோம் பிள்ளைகிட்ட? நீ இப்படியே உருப்படாமல் போனீங்கன்னா ஒன்றை வச்சு என்ன செய்ய? அப்படித்தானே பிள்ளைகள்ட்ட அப்படி தான் வச்சுருக்கோம். அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம இடைக்கச்சை என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒழிச்சு வைக்கிற மாதிரி, மண்ணுக்கீழே வைக்கிற மாதிரி. மண்ணுக்கீழே வச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? ஒரு தொடர்பு இல்லைல்ல. அப்போ துணியை நீங்கள் எப்படி பக்கத்துலேயே வச்சுருப்பீங்களோ, பாதுகாப்பாக வச்சுருப்பீங்களோ, அதே மாதிரி குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைக்கணும். துணி கிழிஞ்சிருச்சு என்ன செய்வீங்க? தூரப்பட்டுருவீங்களா? உடனே என்ன செய்வீங்க? தைப்பீங்க. அழுக்காயிருச்சு துவைப்போம். சரி, இனிமேல் அழுக்கு கரையாயிடுச்சு போகவே வரல, என்ன செய்வீங்க? தூரப்பட்டுருவீங்களா? ரஃப் அடிக்க வச்சு விடுவோம், அப்படிதானே? அப்படிதானே? துணி இனிமேல் ஒன்றுத்துக்கும் பயன்படாதுங்கிற வரைக்கும் அந்த துணி நீ பாதுகாப்பீங்க. ஏன்? எதுக்கு? துட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஆமாம், அவ்வளோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. காசு பணத்தில் காய்க்கல, மரத்தில் காய்க்கல. நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச சம்பாத்தியம், அதை எப்படி தூர போட முடியும்? அப்படி தானே? காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சொல்லி 1000 தத்துவம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட காசுக்கு வாங்குற துணியை நீங்கள் அழகாக பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் தூர போட்டக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பயன்படுத்திக்கிறோம். 100 ரூபாய்க்கு வாங்குற துணியை 1000 ரூபாய்க்கு வாங்கின மாதிரி பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் அது கிழிஞ்ச வர தூர போடுறோம். அப்பவும் தூர போட மாட்டோம், கறி துணியாக பயன்படுத்துவோம், அப்படி தானே? ஆமாம், துணியை போடுறதே கிடையாது.
அப்ப இனியவர்களே, காசு கொடுத்து வாங்குற ஒரு துணியை நீங்க இவ்வளவு பத்திரமாக எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் பயன்படுத்துவீங்கன்னா, கடவுள் கொடுத்த குழந்தையை எவ்வளவு அருமையா பயன்படுத்தணும். அதை நம்ம என்ன செஞ்சிடறோம், நமக்கு பிடிக்கலையா, கிழிஞ்ச துணி மாதிரி கரை போட்டுருவோம். உன்னை திருத்தவே முடியாது. கரை போட்ட துணி துவைக்க முடியாதுல்ல, அது மாதிரி என்ன செய்யணும், உன்னை திருத்தவே முடியாது. இவன் அப்படித்தான், இது இப்படித்தான். எவ்வளவு அறிவற்ற செயல் அப்படித்தானா? ஒரு துணிக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்லை? நல்லதான் இஞ்ஞாசியார் சொல்லுகிறார், அந்த குழந்தைகளை ஏன்ட்ட கொடுங்க, நான் அவர்களை மனிதர்களாக மாற்றி காட்டுகிறேன். மாற்ற முடியும். இல்ல கரித்துணியாவது பயன்படுத்திட்டு போங்க, ஏன் வேண்டாம்னு ஒதுக்குறீங்க? அப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா கடவுள் சொல்லுகிறார் முதல் வாசகத்துல, யூதா இஸ்ராயேல் மக்களே, உன்னை இடைக்கட்சியை போல என்னோடு இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி ஆசைப்பட்டேன். நீ அன்று விட்டு தூர போன, அதனால இத்த துணியா மாறிட்ட. பிள்ளைங்களை உங்க கூட வச்சுக்கிடுங்க, உங்களை பார்க்கட்டும், உங்கள்கிட்ட பழகட்டும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், குழந்தை வளர்ப்பு என்பது 2 பண்புகளை கொண்டது. சொல்லியிருக்கேன்னா அவங்க மறந்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், 2 பண்புகளை கொண்டது உளவியல் சொல்லுகிறது. குழந்தை வளர்ப்பு என்பது 2 பண்புகளை கொண்டது. ஒன்று குழந்தையை வளர்க்குறது டைரெக்டாகவே. ஒரு பிள்ளைய நீங்கள் நல்ல பண்பு சொல்லிக் கொடுக்குறீங்க, நல்ல படிப்பு சொல்லிக் கொடுக்குறீங்க, அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறீங்க, அது பிள்ளைய வளர்ப்பு. 2வது குழந்தை வளர்ப்பு என்பது கணவன் மனைவி தங்களுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஒரு புருஷன் முன்னாடி வாழ்கிற வாழ்க்கை எப்படி பிள்ளைய வளர்க்கும்? அதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? உங்களை பார்த்தா வளரும், சிம்பிள், ரொம்ப ஈஸி. அப்பா அம்மாவை பார்த்தா பிள்ளை வளரும். விவிலியத்தில் ஒரு பகுதி இருக்குது, யாக்கோபு ஏசா 2 பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியும் அப்படிதானா? விவிலியத்தை பற்றி சொன்னால் கடக்கடான்னு சொல்லுவீங்களா? ஆமாம், யாக்கோபு ஏசா 2 பேர் யாரு? அண்ணன் தம்பி. இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்? யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பி, சரிங்களா? ஏசா என்ன வேலை பார்த்தான்? வேட்டையாடுனான். அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ திருநகலை படார் கட்டணும் மறக்குது. ஏசா வேட்டையாடினான், யாக்கோபு ஆசீர்வாதம் கொடுத்தானா? ஆடு மேய்ச்சான். ஆடு மேய்ச்சான் அப்படி தானே? ஆடு மேய்ச்சி வீட்டிலே கிடந்தான். இப்போ ஒரு பிள்ளை ஊர் மேய்ச்சிட்டு அலைதான், வெளியே சுற்றிட்டு அலைதான். அவனை யாருக்கு பிடிக்கும்? தோட்டத்துக்கு வேலை பார்க்க, அங்கே அலைய இங்கே அலைய அப்படின்னு அலைஞ்சிட்டே இருக்கிறான். அவனை யாருக்கு பிடிக்கும்? அப்பாவுக்கு பிடிக்குமா அம்மாவுக்கு பிடிக்குமா? ஒரு பையன் அப்பாவுக்கு தான் பிடிக்கும். ஒரு பையன் வீட்டுக்குள்ளேயே கிடக்கான், அவனை யாருக்கு பிடிக்கும்? ஏன்? பேச்சு துறைக்கு ஒரு ஆள் அப்படித்தானே? பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கூடவே இருக்கிறான், அதனால யாருக்கு பிடிக்கும்? அம்மாவுக்கு பிடிக்கும். அவன்கிட்ட தான் அப்பாவை பற்றி எல்லா கதையும் சொல்லுவாங்க. உங்கள் அப்பாவை தெரியுமா அப்படி அப்படின்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா வெளியே போகிற பையனுக்கு தான் பிடிக்கும். அப்படின்னா அந்த பையன் தான் கூட மாட போகிறான், ஒரு கடைக்கு போனால் கடைக்கு போயிட்டு வரான், தோட்டத்துக்கு போய் வேலைச்சு தான் தண்ணி பாய்ச்சிட்டு வரான். நம்ம வேலையை கொஞ்சம் குறைக்கான், அதனால் அப்பாவுக்கு பிடிக்கும். அப்படிதான், இது இயல்பான விஷயம் தானே? ரொம்ப இயல்பான விஷயம். அப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தைய ஏசா வேட்டைக்கு போகிறதுனால அவனுக்கு அப்பாவுக்கு பிடிக்கும். ஏன்னா வேட்டையில் போய் புது புது கறியாக கொண்டு வரான், மான் கறி, கன்னிக்கறி, வேறு என்ன கறி, அங்கே என்ன விலங்கு நமக்கு தெரியல, சரியா? வேட்டை கறி கொண்டு வர்றதுனால அவனை அப்பாவுக்கு பிடிக்கும். இவன் எப்பவுமே பேச்சு தண்ணிக்கு இருந்து, ஏம்மா பாத்திரம் கழுவுறியா, நான் கொண்டு போய் பாத்திரத்தை வைக்கிறேன், இந்த தண்ணி கொண்டு வரேன் அப்படி சொல்லி சின்ன சின்ன வேலை செய்யறதுனால சின்ன பையல அம்மாவுக்கு பிடிக்கும். இப்போ 2 பேரும் இருக்கிறாங்க. இதில் ஒரு நாள் யாக்கோபு என்ன செய்வார்? ஏப்பா நான் சாக போகிறேன். சரி, அப்புறம் யோசேப்பு, அதை கூட சொல்ல முடியலை. ஆமாம், ஏசா யோசேப்புன்னு அப்படிதானே? யாக்கோபு தான், ஈசாக்காக அப்பா பேர். என்ன எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் உடனே விழுந்துருது ஏன்னா. ஆமாம், சரி. அப்போ ஈசாக்கு என்ன சொல்கிறான் ஏசாட்ட? ஐயா, நான் சாவ போகிறேன், எனக்கு ஒரு நல்ல கறி வேண்டு வா, சரியா? நீ வேட்டையாடினதை ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கேன்னு சொல்லிட்டார். புது கதை கேட்குறீன்னு. ஆமாம். இப்போ அம்மா உள்ளேருந்து கேட்டுருக்காங்க, ஆசீர்வாதம் கொடுக்க யாருக்கு அம்மா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க? அவளுக்கு பிடிச்சது தானே கொடுக்கணும். ஆனால் டேய், நீ போய் நல்ல ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வா, உங்கள் அப்பாவுக்கு எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் அப்படி சமைச்சு தரேன், நீ போய் என்ன செய்ய, ஆசீர்வாதத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறேன். அப்பா கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிக்க மாட்டார், அதுக்கு ஏற்பாடு நான் பார்த்துக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டா? சரி, கண்டுபிடிச்சா என்ன? ஆசீர்வாதம்னா அது உன்கிட்ட இருக்கட்டும், உனக்கு சாபம் வந்து அது ஏமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாங்க. தூண்டி விட்டு வண்டி போகுது. உள்ளே போய் என்ன செய்யாச்சு தலைவர், அப்பா சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன சத்தத்தை கேட்டால் சின்ன பையமாக இருக்குது, சாப்பாடை பார்த்தா பெரிய பையமாக இருக்குது.
ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சிருக்கு. ஆனால் மனைவி என்ன சந்தேகப்பட மாட்டோம்லாண்ணே. ஆமாம், சந்தேகப்படல. இப்போ என்னன்னா, சாப்பிட்டாச்சு, பக்கத்தில் வாடா அப்படின்னு சொல்லியாச்சு. பக்கத்தில் போய் தடவி பார்த்தா, ஆமாம், ஆட்டோடைய ரோமத்தில் அங்கங்கே என்ன செஞ்சாச்சு, ஒட்டி வச்சாச்சு. தொட்டு பார்க்காரு, முடி நிறையா இருக்குது, மூத்தம் தான். பக்கத்தில் வாடா, இன்னும் பக்கத்தில் போய் பார்க்குறான், முத்தம் கொடு, முத்தம் கொடுக்குறாரு. ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தா பெரிய பையன் ட்ரெஸ்ஸு. ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு ஸ்மெல் இருக்குது தெரியுமா? இல்லையா? நாத்தத்தை சொல்லலை, வாசத்தை சொல்கிறேன். ஒவ்வொருத்தர் உடம்புக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஸ்மெல்லு உண்டு, சரியா? அவன் மோந்து பார்க்குறாரு, இது என்னுடைய மகனுடைய தான் ட்ரெஸ்ஸு தான். உடம்பு பார்த்தா அவன் தான். சரி, ஆனால் வாய்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. பரவாயில்லடான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுத்தாச்சு. அதனால் என்ன ஆச்சு? ஒரு மகன் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான். அதனால் என்ன ஆச்சு? மூத்தவனுக்கு கோவம் வந்து சின்னவனை கொல்ல தேடுதான். அப்படி தானே? அப்போ என்ன செஞ்சாங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளை கொலகாரனாகவும் ஒரு பிள்ளை இறந்து போகுமா நாங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. மூத்தம் வரதுக்கு முன்னாடி சின்னவன் நினைச்சாங்க. 2 பேருமே சேர்ந்து லாபானிடம் அனுப்புகிறார்கள். சரிங்களா? உயிரை காக்கிறதுக்காக 2 பேரும் சேர்றாங்க. இந்த சண்டை வர்றதுக்கு காரணம் யாரு? அம்மாவா? சண்டை வர்றதுக்கு காரணம் யாரு? அம்மா அண்ணே. ஏன் 2 பேரும்? அப்பா என்ன செஞ்சிடக்கூடாது? நீ வாடா, எல்லா ஆசீர்வாதத்தையும் மாட்டாதுன்னு சொல்லியிருக்கக்கூடாது. சரியா? எனக்கு வாய்க்கு ருசியாக நீ சமைச்சப்படுது, அதனால எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கன்னு சொல்லியிருக்கக்கூடாது. என்ன செஞ்சுருக்கணும்? வழக்கம் போல் நான் சாவ போகிறேன், 2 பேரும் வாங்கடா, உனக்குள்ள ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க, உனக்குள்ள ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க. எனக்கு உனக்கு பிடிக்கும், சரிதான், ஆனால் என் பிள்ளை தானே அப்படின்னு நினச்சிருக்கணும். அம்மாக்கார் என்ன நினச்சிருக்கணும்? என் கூடயே சுற்றுறானே, இருந்தாலும் மூத்த பையனோட ஆசீர்வாதத்தை திருடி கொடுக்குறமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இனியவர்களே, விவிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அப்பாவுக்கு மூத்த பையனை தான் பிடிக்கும், அம்மாவுக்கு சின்ன பையனை தான் பிடிக்கும். இப்போ 2 பேரும் பிரிஞ்சு உட்காந்துருக்கிற குடும்பத்தில் நீங்கள் எப்படி இன்னொருத்தரை பற்றி நல்ல விஷயமா சொல்லி கொடுப்பீங்க? சண்டை வந்த உடனே பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவோம்? இந்தா உங்கள் அப்பாட்ட போய் கொடு, இந்தா உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு, அப்படி தானே சொல்கிறோம். ஆமாவா இல்லையா? அவன் சிரிக்கிறத பார்த்தா வீட்டில் நிறைய வீட்டில் நடந்திருக்கும் போல. என்ன, எல்லா வீட்டிலும் இப்படி தான் நடக்கும். பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் சண்டை போட்டுக் கொள்கிறோம். நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா பிள்ளைங்க உங்களை பார்த்து என்ன செய்வாங்க? கற்றுக்குவாங்க. என்ன கற்றுக்குவாங்க தெரியுமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டோம்னா அப்பா கேட்டாருன்னா அம்மாட்ட சொல்லிட்டேனே, அம்மாட்ட கேட்டால் அப்பாட்ட சொல்லிட்டேனே. அவனுக்கு நல்லாவே தெரியும் 2 பேருமே பேசிக்கிட மாட்டாங்க, கண்டிப்பாக நம்மளை பற்றி பேச மாட்டாங்க. அப்படி தானே? ரொம்ப யதார்த்தமான விஷயம் இல்லையா? அப்போ குழந்தை வளர்ப்புல 2 விஷயம்னா, ஒன்று குழந்தைகளை 2 பேரும் சேர்ந்து வளர்க்குறது, 2வது காரியம் பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் எப்படி எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். அப்போ நான் என்னுடைய குழந்தையை வளர்ப்பதற்கு நாம் அதை ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் சண்டை போய் போடாதீங்கன்னு சொல்ல, தாராளமாக சண்டை போடுங்க. சண்டை போடாமல் வாழ்க்கை என்ன வாழ்க்கை கழுத, அதனால சண்டை போடலாம். ஆனால் பிள்ளைங்க முன்னாடி அம்மாவே அப்பாவே விட்டுக்கூடாது. கணவனை மனைவி நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது. அம்மா அப்படி சொன்னால் பலார் என்ன அம்மாவை ஏற்று பேசுத, அது என் பொண்டாட்டி நான் ஏற்று பேசலாம், உனக்கு என்ன ஏற்று பேசுறது? நீங்கள் 2 போடு போட்டுங்க. சின்ன பிள்ளை அம்மாவை ஏற்று பேசுமா? அப்பாவை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட வந்து குறை சொல்ல முடிச்சு 2 போடு போட்டு எங்கள் அப்பா பற்றி என் புருஷனை பற்றி ஏன்டே குறை சொல்லுதியான்னு கேட்டால் என் பிள்ளை 2 பேரும் விட்டு ஓடுவோம். ஒரு பிள்ளையும் ஓடாது. ஏன்னா நம்ம வீட்டை தவிர எங்கேயுமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டாங்க, அது நல்லாவே தெரியும். சரிங்களா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுவாங்க, ஆனால் எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குற ஒரு குழந்தை எப்படி அன்பு இன்னொரு ஆள்கிட்ட போய் தேடும்? நம்ம வீட்டில் சண்டை நடக்கவே தான் இன்னும் அன்பு காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட போய் நிற்குது. புரியுது? நம்ம குழந்தை வளர்ப்பு என்பது நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் எப்படி இருக்கீங்க அதையும் மையப்படுத்தியது, குழந்தை 2 பேரும் சேர்ந்து எப்படி வளர்க்குறீங்களோ அதையும் மையப்படுத்தியது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? உங்களோடு சேர்த்து வைக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இடைக்கட்சி போல இஸ்ரேல் மக்களே, யூதா மக்களே, உங்களை நான் என்னோடு சேர்த்து வைத்துக்கொள்ள பார்த்தேன், உங்களை மாட்சியின் ஆலயமாக வைத்துக்கொள்ள பார்த்தேன், ஆனால் நீங்கள் அதை கேட்கல, நீங்கள் விலகி போனீர்கள், அதனால் அழிந்து போனீர்கள். அப்போ குழந்தை வளர்ப்பு என்பதும் சின்ன குழந்தைகளோடு இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதும் என்ன செய்வது என்று சொன்னால் நம்மோடு வைத்துக் கொள்வது, அவர்கள் வளர்கிற காலத்தில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. சின்ன பையன் தானே, அவனுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போது, அப்போ தான் நீங்கள் வளர்க்கணும். ஒரு கடுகு விதை போல, புளிப்பு மாவை போல அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கும். இந்த 2ஆம் வாசகம், இதோ அனைத்தையும் புதிதாக மாற்றுகிறேன் என்று சொல்லப்படும். புதிதாக மாத்திரமே என்ன அர்த்தம்? பழசு இருக்குது, அது சரியில்லை, அதனால புது செய்வோம். ஸோ நம்ம இப்படி பண்ணிட்டோமோ அப்படி பண்ணிட்டோமோ, இது சரியாக பண்ணலையோ, ஒரு கவலையும் கிடையாது. இந்த திருவிழா காலத்தில் குறிப்பாக இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை பார்க்குற பார்வையை மாற்றுங்கள். பிள்ளைகளை பெற்றோரை பார்க்குற பார்வையை மாற்றுங்க.
இது உங்க பிள்ளை, இது உங்க அப்பா அம்மா. எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ, எவ்வளவு ஏற்புடையதாக மாற முடியுமோ வாழ. சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுறோம், ஏதாவது தப்பான விஷயத்த சொல்லணும்னா, எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அம்மாட்ட சொன்னால் அடிப்பாங்க. அடிக்கட்டும், பிரச்சனைனா அவங்க தானே காப்பாற்றுவாங்க, வேற யாராவது காப்பாற்றுவாங்களா? பல நேரங்கள் நம்ம அந்த எண்ணத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறதே இல்லை. நம்ம அடிக்கிறோங்கிற எண்ணம் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். பிள்ளைகளும் என்ன நினச்சிக்கிறாங்க, அப்பா அம்மா அடிப்பாங்க, அது மட்டும் தான் நினைக்கிறாங்க. காப்பாற்றுறது அவங்க தானே அப்படின்னு நினைக்க வர்றதில்லை. இப்போ 2 பேருமே, பிள்ளைகளை பெற்றோர்கள் எவ்வளவு நம்புகிறார்களோ அவ்வளவு நம்பிக்கை பிள்ளைகள் பெற்றோர் மீது வைக்க வேண்டியிருக்காது. அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்களா, அது உங்களுக்கானது, உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியும். ஒருவரை பார்க்கிற பொழுது ஏமாறுகிறதுனால் வருகிற வழி என்னன்னு அடுத்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வழிகளை அவர்கள் அனுபவித்திருப்பதனால தான் பல நேரங்களில் பிள்ளைங்களை பார்த்து நினைச்சாங்க, அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, அங்கே போகாத, இங்கே வராத அப்படிங்கிற தகவலாம் எதுக்கு சொல்கிறாங்க? யாரும் உங்களை தப்பாக பேசிடக்கூடாதுங்கிறது தான், உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாதுங்கிறது தான். மாறாக அவங்களுக்கு அப்படி உங்களை கட்டுப்படுத்தி வாழ்கிறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்துற போகுது? சின்ன வயசில் அம்மாவாடி அப்பாவாடின்னு சொல்லி வளர்த்தவங்க தான் இப்போ அடிக்காதுன்னு சொல்ல போகிறாங்க. நீங்கள் அடிச்சிடுங்க, வெளியே போய் கெட்டு போயிடாதீங்க. அதுதான் பிள்ளைகளுடைய பெற்றோருடைய பெரிய கவலையாக இருக்கும். அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுலாம் எல்லாம் சேர்ந்து தான். அப்போ இனிமேல் உங்களுடைய பார்வையை மாற்றுங்கள். பெற்றவரை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த பார்வை தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை உண்மையாங்க அப்படி தான் இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்கள் அப்பா அம்மா. பிள்ளைகளை பார்க்குற பார்வை மாற்றுங்க. எப்படி இருந்தால் உங்களுடைய பிள்ளைகள். அப்போ எவ்வளவு தூரம் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறோமோ அப்போ தான் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் மூஞ்சி தூக்கி நம்ம குடும்பத்தில் 10-15 பேராக இருக்கியே, மிஞ்சி போனால் 4 பேர் இருப்பீங்க. 4 பேர் 4 முக்கில் உட்காந்தா குடும்பம் மாதிரியே இருக்கும். அப்படி தானே? என்ன இருந்தாலும் நீ வீட்டில் உட்காந்து தூங்க வேண்டியிருக்குது, சாப்பிட வேண்டியிருக்குது. சரிங்க, என்ன கெட்டு போயிருக்குது? ஊரில் எல்லாவங்களையும் சிரிக்கிறோம், வேலை செய்கிற இடத்துல சிரிக்கிறோம், திட்டுற அதிகாரியை பார்த்து சிரிக்கிறோம், அன்பாக இருக்கிற மனைவியை பார்த்து, கணவனை பார்த்து, குழந்தையை பார்த்து சிரிச்சிட்டா என்ன? ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. சிரித்து பழகுங்கள், இனிமையாக வாழுங்கள். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம், உன்னதமான ஆசீர்வாதம். இஞ்ஞாசியார் எப்படி குழந்தையை கொடுங்க நான் மனிதனாக மாற்றுவேன்னு சொன்னாரோ, அதுபோல் நாமும் நம்முடைய குழந்தைகளை மனிதர்களாக மாற்றுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். மன்றாட்டுக்கும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுளுடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை குழந்தைகளை இறைவனின் அன்பிலும் உண்மையிலும் வளர்க்கும் தாயாக தொடர்ந்து விளங்கிடவும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து இறை மக்களும் குழந்தைகளை கிறிஸ்துவின் பாதையில் வழிநடத்தும் நல்ல மேய்ப்பர்களாக வாழ இறையருள் பெற்றிடவும் விசுவாசத்திலும் ஒற்றுமையிலும் வளர்ந்தோங்கவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகளை அளவில்லா அன்பால் அரவணைக்கும் இறைவா, உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளும் உமது அன்பிலும் பாதுகாப்பிலும் வளர்ந்து நல்ல ஒழுக்கம் விசுவாசமும் நிறைந்த வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாலும் வறுமையிலும் போர்களாலும் அன்பின்மையாலும் துன்புறும் குழந்தைகளை அனைவரும் இறைவனின் ஆறுதலையும் பாதுகாப்பையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ அருள் புரிய மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தையானவரே இறைவா, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றே சமுதாயத்தில் குழந்தைகளுக்கு எதிராக அழைக்கப்படும் அநீதிகளை தடுத்து அவர்களுக்கு நல்ல மாதிரியை கட்டி அவர்களை வளர்த்தெடுப்பதில் நாம் ஆர்வம் கட்டி அதன் வாழ்வில் நாங்கள் விண்ணக வாழ்வை பலமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த இறைவனே, இன்று உமது திருப்பலியில் பங்கேற்கும் குழந்தைகள் அனைவரையும் உமது அன்பு கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் உடலிலும் உள்ளத்திலும் ஆரோக்கியமான வளரவும் இறைபக்தி, நல்லொழுக்கம், அன்பு, உண்மை மற்றும் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏழ்மை, பசி, போர், வன்முறை, நோய், இயற்கை சீரழிவு மற்றும் ஆதரவின்மையால் துன்புறும் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, கல்வி, பாதுகாப்பு மற்றும் அன்பான பராமரிப்பு கிடைக்கவும் அவர்களின் வாழ்வின் நம்பிக்கையின் ஒளி பிரகாசிக்கவும்
இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பார்ந்த ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தை நீர் அலங்கரித்திருக்கிறீர், ஆசிர்வதித்திருக்கிறீர். பெற்றோர்களாக பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களில் இந்த உலகத்தின் பார்வையில் நாங்கள் சாதாரணமான பெற்றோராக பிள்ளைகளாக வளர்ந்திருக்கிறோம். அதன் மூலமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோருக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், மனம் வருந்துகிறோம். எங்களுடைய பார்வையை நீர் புதியதாக மாற்றுவீராக, அனைத்தையும் புதிதாக மாற்றுவேன் என்று சொன்னவரே, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது கொண்ட பார்வையும் பிள்ளைகள் பெற்றோர் மீது கொண்ட பார்வையும் நீர் மாற்றி அருளும். புதிதானதாக உமக்கு உகந்ததாக மாற்றி அருள்வீராக. ஒருவர் மற்றவரோடு இணைந்து மகிழ்ந்து இன்புற்று வாழவும் மன்னித்து வாழவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு நீர் வலுதாரும். உடைகளுக்கு கொடுக்கிற மரியாதையும் முக்கியத்துவத்தையும் நாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் எங்களை பெற்ற பெற்றோருக்கும் கொடுப்பதற்கான மன திடனை மன தெளிவை தாரும். எங்களை ஆசிர்வதியும் பாதுகாத்தருளும் வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவே, உம்மிடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கையை தருகின்றேன். நேசரேசுவே, உம்மிடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கையை தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பலன் சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். நேசரேசுவே, உம்மிடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கையை தருகின்றேன். கனவு காணும் உலகினிலே காணல் நீராய் வாழுகின்றோம், தாகம் தீர்க்கும் என் நிறைவா காணிக்கை ஏற்றிடுவாய். மீட்க வந்த இறைமகனே, காக்க வந்த காவலனே, காலம் யாவும் கடந்தவரே, பாவம் போக்கிடுவாய். நீரே எனக்காக உம் வாழ்வை பலியாக்கி நீர், நானும் உனக்காக என் வாழ்வில் பலியாகுவேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். நேசரேசுவே, உம்மிடமே வருகின்றேன், என்னையே உம்மிடம் காணிக்கையை தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறமை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருடைய விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகையும் மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமைய மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களுடைய தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தையிலேயோ மறை மாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தவது திருமுக ஒளியின் ஒளித்திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித லோயல் அஞ்ஞாசியார், இவ்வுலகிலும் குகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இன்னொருத்தெல்லாம் தகுதியற்றவள், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். இனிய தேவன் எழுந்து வரும் நேரம் இது. இதயங்களை திறந்து அவரை வரவேற்போம். எளிய மாந்தர் மகிழ்ந்து வாழ உடன் வருகின்றார். எழுச்சி பொங்க இன்று அவரை பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாமும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாமும் பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாமும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாமும் பாடுவோம். இனிய தேவன் எழுந்து வரும் நேரம் இது. இதயங்களை திறந்து அவரை வரவேற்போம். எளிய மாந்தர் மகிழ்ந்து வாழ உடன் வருகின்றார். எழுச்சி பொங்க இன்று அவரை பாடுவோம். இதயம் அன்பை தேடும் போது தெய்வம் நம்மில் வருகின்றார். தெய்வம் நம்மில் வருகின்றார். தெய்வம் நம்மில் வருகின்றார். இணைந்து மாந்தர் வாழும் போது தேவன் மகிழ்ச்சி கொள்கிறார். தேவன் மகிழ்ச்சி கொள்கிறார். தேவன் மகிழ்ச்சி கொள்கிறார். இதயம் அன்பை தேடும் போது தெய்வம் நம்மில் வருகின்றார். இணைந்து மாந்தர் வாழும் போது தெய்வன் மகிழ்ச்சி கொள்கிறார். அன்பு பாதைதனில் ஆக்கம் பெறுகின்றோம். உறவு தோழமையில் அர்த்தம் காண்கிறோம். இயேசுவே தெய்வமே வாருமே இறையவேந்தனே
அன்பு தேவனை புகழ்ந்து நாளும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாமும் பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாமும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாமும் பாடுவோம். உழைக்கும் மக்கள் சிரிப்பினிலே தெய்வம் நமக்கு தெரிகிறார். தெய்வம் நமக்கு தெரிகிறார். தெய்வம் நமக்கு தெரிகிறார். நீதி நெறியில் அகில மலர தேவன் இன்று எழுகின்றார். தேவன் இன்று எழுகின்றார். தேவன் இன்று எழுகின்றார். உழைக்கும் மக்கள் சிரிப்பினிலே தெய்வம் நமக்கு தெரிகின்றார். நீதி நெறியில் அகில மலர தேவன் இன்று எழுகின்றார். வாழ்வின் கருவறையில் ஒன்றி உரு பெறுவோம். வளமை சேர்த்திடவே உம்மில் இணைந்திருப்போம். அன்பனே நண்பனே வாருமே புதுமை வேந்தனே. அன்பு தேவனை புகழ்ந்து நாமும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாமும் பாடுவோம். அன்பு தேவனை புகழ்ந்து நாமும் பாடுவோம். அன்பு ஆண்டவரை போற்றி நாமும் பாடுவோம். இனிய தேவன் எழுந்து வரும் நேரம் இது. இதயங்களை திறந்து அவரை வரவேற்போம். எளிய மாந்தர் மகிழ்ந்து வாழ உடன் வருகின்றார். எழுச்சி பொங்க இன்று அவரை பாடுவோம். கண்களை மூடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நமது பெற்றோருக்காக நன்றி சொல்லுவோம். கடவுள் இந்த குடும்பத்தை தான் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மன்னக வாழ்விலே இவர்தான் என்னுடைய தாய், இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்கள் தான் என்னுடைய பிள்ளைகள், இதுதான் என்னுடைய குடும்பம். இந்த அற்புதமான குடும்பத்தை கடவுள் தந்திருக்கிறார். புனித பவுலடிகளார் சொல்லுவார், எல்லா குடும்பங்களும் குடும்பங்களாக இருக்க செய்கிற தந்தையாம் ஆண்டவரை போற்றுகிறேன். நம்முடைய குடும்பத்தை நம்முடைய குடும்பமாக மாற்றி தந்தவர் கடவுள். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த குடும்பங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கவும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும், பிளவு என்கிற பாவத்தை போக்குவதற்காக இயேசு நமக்காக இறந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா குடும்பத்திலும் ஆசீர்வாதங்கள் நிரம்ப வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, கனிவு, பரிவு, நன்னயம், நம்பிக்கை என்று எல்லா கொடைகளையும் வரங்களையும் எல்லா மனிதருக்கும் கொடுக்கிற தூய ஆவியாரை போற்றுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த குடும்பத்தில் வாழ்கிற நாம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள பரந்துபட்ட இதயத்தை வேண்டுவோம், திறந்த இதயத்தை வேண்டுவோம். அன்பான இதயமாக மாற்றும்படியாக செய்வோம். ரோமியர் 5:5 வாசிக்கிறோம். கடவுளுடைய ஆவியார் வழியாக அனைவருக்குள்ளும் அன்பு, கடவுளுடைய அன்பு பொழியப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் மக்களாக வாழ்வதற்கான வரத்தை மன்றாடுவோம். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான், அதில் அன்பை நிறைத்து தான்
அனைவருக்கும் நான் அளிக்கத்தான் நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். மனங்களுக்குள்ளாக வந்திருக்கிற இயேசுவோடு உரையாடுவோம். இந்த ஆண்டவர் இயேசுவோடு எதை குறித்து உரையாடுவது? நமது பிள்ளைகளை, நமது பெற்றோரை குறித்து பேசுவோம். இதற்கு முன்பாக நடந்த எல்லா காரியத்திலும் நினைத்து பார்த்து அதை ஆண்டவரிடம் ஒப்படைத்திடுவோம். பிள்ளைகள் மீதான கவலைகள், பெற்றோர்கள் மீதான கவலைகள், வருத்தங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் கையளிப்போம். அவர்தான் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களை அந்த பாரத்தை அவர் மீது இறக்கி வைக்க சொன்னவர். பாரத்தை அவர் மீது இறக்கி வைப்போம். உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பேதுரு சொன்னது போல நம்முடைய கவலைகளை அவரிடம் ஒப்படைப்போம். நாம் நம்மோடு வாழ்கிற பிள்ளைகள், பெற்றோரிடம் அன்புறவை காட்டுவோம், மகிழ்ச்சியை காட்டுவோம். அந்த ஆசீர்வாதத்தின் மக்களாகவே என்றும் வாழ்வதற்கு ஆசைப்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித இஞ்ஞாசியாரே, இயேசுவினர்களே, நாளை 7 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். அருள் தந்தை ஜெயபாலன் அவர்கள் நமக்காக அந்த திருப்பலி நிறைவேற்றுவார்கள். நாளைய தினத்தில் விவிலியத்தை மையப்படுத்தி நாம் விவிலிய விழாவாக நாளை கொண்டாடுவோம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி வழியாக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவரா ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு. விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு, அன்னை மரி உள்ளம் தட்டும் மன்றாட்டு.